Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து அதனுடைய இறுதி பகுதியிலே, இறுதி நாட்களிலே இருக்கிறோம். இந்த நேரத்தில் சில விஷயங்களை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை குறிப்பாக இந்த இறுதி நாட்களிலே அவர்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய ஒரு படிப்பினை, பாடத்தை நாம் எண்ணி பார்க்க இருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே அதிகம் வாரி வழங்கக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். அவர்கள் ஏனைய நாட்களை விட இந்த ரமலானுடைய மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற அந்த ஒவ்வொரு நாட்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் வாரி வழங்கக்கூடியவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். வேகமாக அடிக்கக்கூடிய காற்றை விடவும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்கிறோம். ரமலான் மாதம் வந்து நாம் அதனை கடந்து போக இருக்கிறோம். இன்னும் சில தினங்களே நமக்கு எஞ்சி இருக்கின்றன. இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அதுதான் கொடை, தான தர்மம், வாரி வழங்குதல். இதை நாம் எஞ்சியிருக்கக்கூடிய காலகட்டங்களே செய்து அதற்குரிய
நற்பலன்களை நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். யார் மனமுவந்து ஆத்ம திருப்தியுடன் இந்த அளப்பரிய குடையை தான தர்மங்களை வாரி வழங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு நன்மைகளை அவர்களுக்கு பல்வேறு நன்மைகளை பன்மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, கண்ணியமான நன்மைகள் நற்கூலிகள் அவர்களுக்கு உண்டு. நிரந்தரமான உணவுகளை உடைய, நிரந்தரமான நிழல்களை உடைய சொர்க்க சோலைகளும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறார். ஒரு சான்றுக்கு ஒரு வசனத்தை நாம் குறிப்பிடுகிறோம். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுலாயிஃபு லஹு வலஹு அஜ்ருன் கரீம். யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை கொடுக்கிறாரோ அல்லாஹ் அவருக்காக பன்மடங்கு நற்கூலியை வழங்குகிறார். அவருக்கு கண்ணியமான கூலியும் உண்டு என்று சொல்லுகிறார். ரெண்டு வகையை சொல்றான். பன்மடங்கு நன்மையும் உண்டு, கண்ணியமான நற்கூலியும் அவருக்கு உண்டு. அந்த கூலி அது கண்ணியமானது, மதிப்பு மிக்கது என்று அல்லாஹ் உணர்த்துகிறார். இந்த வசனம் சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்தில் 11வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை தருகிறாரோ அவருக்காக அல்லாஹ் பன்மடங்கு வழங்குகிறார். அவருக்கு கண்ணியமான கூலியும் உண்டு. இந்த வசனம் அருளப்பட்டவுடன் அபு தஹ்தா என்ற நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் நம்மிடத்தில் கடனை கேட்கிறானா? ஆம், அல்லாஹ் நம்மிடத்தில் கடன் கேட்கிறார். அப்படி என்றால் என்னுடைய தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் நான் தந்து விடுகிறேன். அதில் 600 பேரீச்ச மரங்கள் இருக்கிறது, கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்ட சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கைக்கு மேல கையை வைத்து ஒப்படைக்கிறாங்க. அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இந்த மிகப்பெரிய ஒரு தர்மம், மிகப்பெரிய தர்மம், கிட்டத்தட்ட 600 தோட்டங்கள், 600 பேரித்த மரங்கள் அவருடைய தோட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, எவ்வளவு பெரிய தோட்டம். இதை தானமாக கொடுத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர் விடை பெற்று விட்டு தோட்டத்துக்கு செல்கிறார். அங்கே அவருடைய மனைவி இருக்கிறார். மனைவியை அழைத்து, வெளியே வாருங்கள், நான் இதனை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ்வுக்காக தானமாக தந்து விட்டேன் என்று சொல்கிறார். இந்த செய்தி தப்ரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த தோழர் அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளித்தர வேண்டும் என்று முன் வந்திருக்கிறார் பாருங்கள். அல்லாஹ் கடன் கேட்கிறானா? அல்லாஹ் நம்மிடத்தில் கடன் கேட்கிறான் என்று சொன்னால் நம்மிடத்தில் அவன் தான தர்மங்களை செய்யும்படி வேண்டுகிறான். அவன் வழங்கிய சொத்தில் இருந்து நாம் திரட்டிய செல்வம் கிடையாது, அவன் வழங்கிய செல்வம். அவன் செல்வத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்மில் யாருக்கும் செல்வம் இருக்காது. அல்லாஹ் நமக்கு தந்தாலே ஒழிய நம்மிடத்தில் செல்வம் இருக்காது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அதை உளப்பூர்வமாக உணர்ந்து
அல்லாஹ்வுடைய வழியிலேயே அவர்கள் திருப்பி கொடுக்கிறார்கள். அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய சிறப்பு பற்றி வேறொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனையோ கொலைகள் சொர்க்கத்திலே அபூ தஹதாவுக்காக தொங்கிக் கொண்டிருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ தஹதாவுக்காக எத்தனையோ கொலைகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன சொர்க்கத்திலே என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த தோழர் செய்த அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த வாரி வழங்குதல், அதுதான் இன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல். இந்த கடைசி பத்திலே இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சில தினங்களிலே நாம் நமக்காக நம்முடைய உழைப்பில் இருந்து, அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த பாக்கியத்தில் இருந்து நம்மால் இயன்ற அளவுக்கு கொடுத்து விடுவோம், கொடுப்போம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், எவர்கள் தங்களுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் கமஸலி ஹப்பத்தின், அது ஒரு வித்தை போன்றது, அம்பத்தத்து சபஅ சனாபில், அதை நாம் நிலத்திலே முளையை போட்டால் அது 7 கதிர்களை தருகிறது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள், 7 கதிர்களை தருகிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள். என்னாச்சு சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு இன்னும் பன்மடங்கை தருகின்றான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், யாவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் இந்த வசனம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வோருக்கு அல்லாஹ் சொல்கின்ற ஒரு அற்புதமான உதாரணம் நெற்கதிர்கள். வச்சுக்கிடுவோம், ஒரே ஒரு வித்தை தான் நாம முளைய போடுறோம், ஆனா வெளியே வரும்போது எத்தனை வித்துக்கள். இதெல்லாம் அவனுடைய அமல்கள், அவனுடைய நன்மைகள், அவனுக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியமிக்க கூலிகள். இது காத்திருக்கிறது. அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ரன் வ அலானியா, எவர்கள் தங்களுடைய செல்வங்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்களோ, ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்திலே நற்கூலி இருக்கிறது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவங்களுக்கு கவலை பயம் இல்லைன்னு சொல்றான்ல. நம்முடைய செல்வம் நம்மளை காப்பாற்றும், நம்முடைய தர்மம் நம்மளை காப்பாற்றும் என்கின்ற உறுதி அவருக்கு இருக்க வேண்டும், இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுக்காக தூய எண்ணத்தோடு நாம் அல்லாஹ்வுடைய வழியிலே நம்முடைய செல்வத்தை நாம் தான தர்மம் செய்யும் போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நன்மை, அவர்களுக்கு பயமே கிடையாது. அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். மறுமையை பற்றி அவர்களுக்கு என்ன கவலை இருக்கிறது, என்ன பயம் இருக்கிறது? அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ரா இதுவும் 2வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இதுதான் இன்னைக்கு இந்த கடைசி நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கியவற்றில் இருந்து கொடுத்து உதவ வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும். இந்த ரமலான்
இன்னும் சில தினங்களில் நம்மை விட்டு விடைபெற்று விடும். ஆனா அதுக்கு பிறகு இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இனி ஒரு வருடம் வர வேண்டும். அதற்குள் நம்முடைய நிலைமை என்ன? வல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். எனவே இந்த நல்ல சந்தர்ப்பம் முடிவதற்குள் நாம் நமக்காக சில நன்மைகளை முற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஜமாத்து சார்பாக ஒரு அறிவு போட்டி ஒன்று வெளியிட்டோம். ரமலான் அறிவு போட்டி. கிட்டத்தட்ட சுமார் 140 பேர் அதனை வாங்கி சென்றிருக்கிறாங்க. இந்த ரமலானில் இதன் மூலம் ரமலானில் திருக்குர்ஆனை திறப்பதற்கு ஒரு ஆர்வத்தை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். திருக்குர்ஆனை திறப்பதற்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். திருக்குர்ஆனில் பல்வேறு வசனங்களை தேடுவதற்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி இருக்கிறோம், ஒரு அக்கறையை கொடுத்திருக்கிறோம். என்ன வசனம் இது, எங்கே இருக்கிறது? அந்த வசனங்களை விளங்குவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்கிறது, இதற்கு முன் பின்னே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, இந்த வசனம் ஏன் கேள்வியாக்கப்பட்டது என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் அவர்களுக்கு கிளறி விட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதற்கெல்லாம் ஒரு சன்மானம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பரீட்சை ஒன்று நடத்தி அவர்களுக்காக பரிசு தர வேண்டும். அந்த பரிசுக்கான பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் தான் தர வேண்டும். யாரெல்லாம் இந்த ரமலானிலே நன்மையை முற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த ரமலானிலே தான தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய தான தர்மத்தினுடைய ஒரு பகுதியை இந்த அறிவு போட்டிக்காக தந்து உதவுமாறு நாம் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கலாம். என்ன, ஒரு நோயிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கலாம், அல்லது தேர்விலே உங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கலாம். நல்ல முறையில் நாம தேர்வு எழுதியிருக்கிறோம், நாம பாஸ் ஆயிடுவோம் என்கின்ற ஒரு உறுதி உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைத்திருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் அதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான தர்மங்களை செய்ய வேண்டும். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்திருக்கிறார்கள். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு 2 சகோதரர்களும் முராரத்து பின் ரபி, ஹிலால் பின் உமையா, இந்த 2 பேரும் மொத்தம் 3 பேர் தபூக் யுத்தத்துக்கு வராமல் இருந்ததற்காக தண்டிக்கப்பட்டார்கள். சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 50 நாட்கள் 50 நாட்கள் அவர்கள் ஊர்விலக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வான், அல்லாஹ்வுடைய தூதரால் போருக்கு வராமல் இருந்ததற்காக. போருக்கு செல்வது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமை. போருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுத்த பிறகும் இவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்ததற்காக அல்லாஹ் தண்டிக்கிறார். சமூக பகிஷ்காரம் செய்யப்படுகிறார்கள். யாரும் அவர்களிடம் பேசுவது கிடையாது, பேசக்கூடாது, எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப சிரமப்பட்டாங்க. அது அல்லாஹ்வே என்ன செய்யறான், திருக்குர்ஆன்ல அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت. இந்த பூமி பறந்து விரித்து விசாலமாக இருந்தும் கூட அந்த நம்பிக்கையாளர்களுடைய விஷயத்தில் சுருங்கி போயிருந்தது.
வதாக்கத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும், அவர்கள் உயிர் வாழ்வதே நெருக்கடியாகிவிட்டது. இந்த உயிரை வச்சுக்கிட்டு நாம இந்த பூமியில வாழணுமா என்கின்ற நிலைமை அவர்களுக்கு போய்விட்டது. வதன்னு அல்லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி, இந்த துன்பத்தில் இருந்து அல்லாஹ்விடம் ஒதுங்குவதை தவிர வேறு வழியே இல்லை என்று அவர்கள் கருதினார்கள். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள், மன்றாடினார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்து தௌபாவில் கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், 118வது வசனம். இப்போ இந்த தௌபா, அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்கின்ற செய்தி தோழர்கள் மூலமாக இவருக்கு கிடைக்கிறது. இந்த காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. இதை விட பெரும் பாக்கியம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து திருக்குரானிலே வசனம் அருளியதற்காக என்னுடைய செல்வம் முழுவதையும் நான் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கொடுத்து விடுகிறேன். அவர் சொல்றார், அவர் செல்வத்தை அப்படியே என்ன செய்யறாரு? முழுவதும் கொடுக்கிறார். யாருக்கு ஒரு இந்த மனசு ஏதாவது ஒரு நன்மைக்காக சந்தோஷத்திற்காக இப்படி அனைத்தையும் வாரி இறைப்பதற்கு யாரேனும் முன் வருவாரா? செஞ்சு பாருங்க. மனமோந்து அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இதை விட பெரும் பாக்கியம் எனக்கு என்ன வேணும்? அப்பதான் இறை தூதர் வந்து பேசுறாங்க. அது வரைக்கும் பேசல, 50 நாள் ஆச்சு. அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய செல்வம் முழுவதையும் நான் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் தந்து விடுகிறேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்சிக் அலைக பஅத மாலிக் ஃபஹுவ கைருல் லக். வேண்டாம், ஒரு சில செல்வத்தை நீ உனக்காக விட்டு வைத்துக்கொள், அது உனக்கு நல்லது. எல்லாத்தையும் நீ கொடுத்துறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை தருகிறார். எல்லாத்தையும் நீ தர வேண்டாம். நீ என்ன செய்? ஒரு சில செல்வத்தை உனக்காக நீ விட்டு வைத்துக்கோ, அது உனக்கு நல்லது, பின்னால அது பிரயோஜனப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது. அப்போ இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு, ஏதேனும் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு இந்த ரமலான்ல, அல்லது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பாருங்கள் இந்த ரமலானில். அதற்காக நீங்கள் இந்த போட்டிக்காக ஒரு சிறு தொகையை கொடுங்கள். இந்த போட்டியிலே வெல்லக்கூடியவர்களுக்கு சன்மானம் கொடுப்பதற்காக. இது மிகப்பெரிய ஒரு நன்மை. இந்த நன்மை உங்களுக்கு வீணாகாது. எனவே இதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய மற்றொரு அமல் ஜகாத். யாரெல்லாம் ஜகாத் இதுவரை கொடுக்கவில்லையோ அவர்கள் இனிமேலாவது நாம் ஜகாத் கொடுப்போம் என்கின்ற அந்த முடிவுக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்தார்கள் என்று நாம் தொடர்ந்து லுஹருக்கு பிறகு நடந்த உரையிலே நாம் சொல்லியிருக்கிறோம். இஸ்லாம் இந்த ஜகாத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறது, முஸ்லிம்கள் இதனை எந்த அளவுக்கு கடைபிடித்து வாழ வேண்டும், அதெல்லாம் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஜகாத்துடைய உச்ச வரம்பாக யார் ஜகாத்து கொடுக்க வேண்டும், எவ்வளவு இருந்தால் கொடுக்க வேண்டும், ஒருவருடைய சம்பாத்தியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலிருந்து நாம் சொல்கிறோம், லைஸ ஃபீமா தூன 5 அவாக்கின் சதகா.
5 ஊக்கியாவுக்கு கீழே ஜக்காத்து கிடையாது. 5 ஊக்கியா என்பது 200 திர்ஹம். ஒரு திர்ஹம் 3.6 கிராம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 200 திர்ஹம் என்பது 720 கிராம். அப்போ திர்ஹம்ங்கிறது வெள்ளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளி கணக்கத்தை சொல்றாங்க. அப்ப வெள்ளி கணக்க நாம பார்க்க போனோம் என்று சொன்னால் 1 கிராம் வெள்ளி சுமார் 80 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் 720 கிராம் வெள்ளிக்கு எவ்வளவு? 57,600 கிட்டத்தட்ட. இந்த வெள்ளியினுடைய ஹதீஸ் தான் ஜகாத்துடைய உச்சவரம்புக்கு சரியான ஹதீஸாக இருக்கிறது. தங்கத்துடைய ஹதீஸ் பலவீனமாக இருக்கிறது. ஆனா பெரும்பாலும் நம்மளுடைய முன்னோர்கள் அறிஞர்கள் இந்த தங்கத்தினுடைய அளவை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது பலவீனமான ஹதீஸ். வெள்ளியினுடைய அளவுதான் சரியான ஹதீஸ். சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் 57,600 ரூபாய் ஒருவருடைய சம்பாத்தியம் எட்டிவிட்டார், அவர் ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து கொடுப்பதற்கு அவர் எலிஜிபிள் ஆகிவிட்டார், தகுதி ஆகிவிட்டார். 57,600 ரூபாய் ஒருவருடைய சம்பாத்தியம் எட்டிவிட்டால் அவரு நம்ம ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவருடைய செல்வம் என்று என்னென்ன இருக்கிறதோ அவை எல்லாவற்றுக்கும் 100% என்ற கணக்கில் அவர் ஜக்காத்து தந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் மாத பட்ஜெட் போடக்கூடியவராக இருந்தால் ஒரு மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறார், அந்த சம்பாத்தியத்திலிருந்து அவருடைய செலவு, கடன் எல்லாவற்றையும் மாதத்துல அந்த சம்பாத்தியிலிருந்து கழிவு மீதி என்ன இருக்கிற அதிலிருந்து 100% அவர் கொடுத்து கொண்டே வர வேண்டும். அவர் மாதம் கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு வருஷத்துக்கு கணக்கு வச்சு பார்த்து இந்த மாசம் இவ்வளவு எனக்கு வருது, இந்த மாசம் இவ்வளவு வருது, ஒரு வருஷத்துக்கு கணக்கு வச்சு பார்த்து ஒரு தொகை, ஒரு நல்ல தொகை ஒண்ணு கிடைக்கும், நம்ம அப்ப கொடுப்போம் என்று கொடுத்தாலும் சரி, ஜகாத் அவர் கொடுக்க வேண்டும். இதுவும் இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய மற்றொரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதை அடுத்த அமர்விலே நாம் பேசுவோம். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ரமலானுடைய கடைசி நாட்களிலே இன்னொரு தர்மம் நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். சதக்கத்துல் ஃபித்ர், ஃபித்ர் சதக்கா. ஒரு ஆளுக்கு 150 ரூபாய் அப்படின்னு சொல்லி நாம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை நோம்பாளிகளுக்கு கடமையாக்கி இருக்கிறாங்க. அபூதாவுல வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இதை நோன்பாளிக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், அவருடைய நோன்பிருந்த காலங்களிலே, நோன்பிருந்த அந்த காலங்களிலே ஏற்பட்ட சின்ன சின்ன தவறுகள், அவர் உணர்ச்சி வசப்பட்டு செய்திருக்கக்கூடிய தவறுகள், இதில் இருந்தெல்லாம் அவர் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காகவும், ஏழைகளுக்கு உணவாக அமைய வேண்டும் என்பதற்காகவும். ஏன்னா பெருநாளைக்கு ஏழைகளுடைய வீட்டிலையும் அடுப்பு எரியணும், அவங்களும் சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும், அவங்களுக்கு நாம கொடுத்து உதவணும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கடமையாக்கியிருக்கிறார்கள். யார் தொழுகைக்கு முன்பாக இதனை கொடுத்து விடுகிறாரோ, தொழுகைக்கு முன்பானா பெருநாள் தொழுகைக்கு முன்பாக,
அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஜக்காத்.